இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்களான இன்பம் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வார். நம்ம இந்த பதிவில் மாணிக்க வாசக பெருமான் ஒரு திருவாசகம் மறுபடியும் அது எவ்வளவு மிக 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 உயர்ந்த நிலையில் பாடப்பட்டது, பரம்பொருளே தன்னுடைய திருக்கரத்தால் எழுதியிருக்கார், ஏற்றுக்கொள்ளப்பட்டது பரம்பொருளால். இந்த மாதிரி அதிசயங்கள் நிறைந்த மாணிக்க வாசக பெருமானுக்காக எவ்வளவு திருவிளையாடல்கள் இறைவன் பண்ணார். குதிரை வீரனாக வந்தார், பரிய நரியாக்குறார், நரிய பரியாக்குறார், மதுரை மண்ணை தன்னோட திருவடியால் நடந்து வந்து வைகை ஆற்றில் கரையை அடைக்கிறேன்னு வந்திக்கு கருணை பண்ணுறதுக்காகவும், மாணிக்க வாசக பெருமான் சுடுமணலில் நிற்க வச்சப்போ அது தாங்காமல் வெள்ளத்தை வர வைக்கிறார். வந்திக்காக அந்த கரையை அடைக்கிறதுக்கு கூலி ஆளாக வர்றார். அந்த மண்ணை தன்னோட தலையில் சுமக்கிறார். இதெல்லாம் சாதாரணமாக ஒரு சராசரி மனுஷனே பண்ண முடியாத, ஒத்துக்கொள்ள முடியாத பல வேலைகளை கீழே இறங்கி வந்து அடியாருக்காக எவ்வளவு அற்புதங்கள் பண்ணார். தலையில் மண் சுமக்கிறார். அதை விட பாண்டிய மன்னன்கிட்ட பெரும்பாலும் அடி வாங்குகிறார். அப்படி வாங்கினதுனால தான் அவருக்கு எல்லார் உடம்புலையும் அந்த அடி விழறப்போ பரம்பொருள் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் அந்த அடி விழுது. அப்போ எதில் இல்லை, இப்போ எல்லாத்துக்கும் அடி விழுது. அப்போ அந்த உண்மையெல்லாம் தெரிவிக்கிறதுக்காக தான் இறைவன் பண்ணுறார், திருவிளையாடல் தான். இருந்தாலும் எவ்வளவு இறங்கி வர்றார் அடியாருக்காக. இது எல்லாமே இத்தனை நாடகமும் அடியார்களை காப்பாற்றுறதுக்காக இல்லையா? அப்பேற்பட்ட மாணிக்க வாசக பெருமான் அவருடைய காலத்தில், சிலருடைய காலத்தில் சில சமயங்கள் ஓங்கி வளர்ந்துருக்கும். ஞானசம்பந்த பெருமான் காலத்தில் சமண சமயம் கொஞ்சம் வளர்ச்சியாக இருந்தது. அப்போ இவர் ஞானசம்பந்த பெருமான் பல வேலைகள் செய்கிறாரு, திருவிளையாடல்கள் பண்ணுறாரு, பாடுறாரு. சமண சமயத்தினுடைய திமிர கொழுப்பை, அந்த சமணர்களுடைய கொழுப்பை, சமயம் சார்ந்த விஷயம் இல்லை இது, சமணம் சார்ந்து இவங்க பண்ண அட்டகாசத்தை அடக்கிறார். அதுபோல் இவருடைய காலத்தில், மாணிக்க வாசக பெருமானுடைய காலத்தில் பௌத்த சமயம் கொஞ்சம் ஓங்கி இருக்கு. புத்தர் பிரானால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமயம் பௌத்தம். ஒவ்வொரு சமயத்தில் ஒரு ஒரு சமயம் தூக்கலாக இருக்கும் ஒரு ஒரு காலத்தில். அதுபோல் இப்போ அது மாதிரி இருந்தது. இந்த பௌத்த மதத்தில் இருக்கிற ஒரு சின்ன கொள்கை என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத கடவுளை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னே தெரியாது, அதை ஏன் நான் நம்பி காலத்தை விரயம் பண்ணணும் அப்படின்ற கொள்கை அவங்கக்கிட்ட இருந்தது. ஆனால் நான் நல்லவனாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கத்துக்கு, சுத்தத்துக்கு, அன்புக்கு அவங்க ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க. அதை தவிர பரம்பொருளை பற்றி அவங்க கவலையே பட்டுக்கலை, அலட்டிக்கவே இல்லை, அதை நம்பவும் தயாராக இல்லை. அது எதுக்கு வீண் வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் நல்லவனாக இருக்கணும், நான் ஒழுக்கமாக இருக்கணும், நான் சுத்தமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அதில் எல்லாம் அவங்க ரொம்ப கரெக்டாக இருந்தாங்க. சில பலகீனங்களால் அவங்க பின்னாடி இங்கேருந்து வெளியில் போய் பரவுனாங்க. இந்தியாவில் அவங்களுடைய சமயம் அதிகமான வளர்ச்சி காணாமல் போயிட்டுது. அதுக்கு அவங்களுடைய சில சின்ன சின்ன வீக்னஸ் தான் காரணம். பரம்பொருளை அவங்க ஒத்துக்கலை. கண்ணுக்கு தெரியாத உடனே நான் நம்ப தயாராக இல்லை இப்போது அப்படின்னு அவங்க அப்படி இருந்துட்டாங்க. ஆனால் நல்லவங்க தான், அன்பானவங்க தான். அந்த சமயத்தில் பௌத்தர்கள் இவங்கள பல கேள்விகள் கேட்குறாங்க. அந்த எல்லையில் இருந்த அடியார்கள்லாம் ரொம்பவும் தடுமாறுறாங்க. பௌத்தர்களை எப்படி நம்ம அடக்கிறது, எப்படி அவங்களுடைய கொட்டத்தை அடக்கிறது, எப்படி அவங்கள வாதில் ஜெயிக்கிறது, இதையெல்லாம் தீட்சிதர்கள்லாம் கொஞ்சம் திணறாங்க. அப்போ இறைவனே அவருக்கு அவங்களுக்கு கால் எடுத்து கொடுக்குறார். மாணிக்க வாசகன் இங்கே தங்கியிருக்கார், அவரை போய் அவருடைய உதவியை கொண்டு நீங்கள் அவங்கள ஜெயிக்கலாம் அப்படின்னு அந்த
தில்லைவாழந்தனர்கள் சொல்கிறார், அவங்களுக்கு இவர் சொல்கிறார் பரம்பொருள். அப்போ அவங்க போய் மாணிக்கவாசகர் பெருமானை கேட்குறாங்க. மாணிக்கவாசக பெருமான் வர்றாரு, அவங்களோட பேச்சு கொடுத்து வாதிட்டு அவங்கள வெல்றார். அதுக்கு இதை இடைச்சர்களாக உண்மையான்றது சரியாக தெரியாது. அந்த பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு அரசியலங்குமரியே அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி, அவங்க கேட்குற கேள்விக்கு அவங்க வாயாலேயே பதில் சொல்கிற மாதிரி. அந்த வாய் பேசுகிற பெண் அதுக்கு முன்னாடி ஊமையாக இருந்தாங்க. ஊமையாக இருந்த ஒரு பொண்ணை மாணிக்கவாசக பெருமான் பேச வச்சு அவங்க கேள்விக்கு அவங்க ஆள்லேயே ஒருத்தரை கொண்டு பதில் சொல்ல வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையுது. இதை அப்படியே நம்ம மாணிக்கவாசக பெருமான் பாடும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு பாடலாக பாடுறார். அந்த கேள்வியும் பதிலும் நிறைய பேருக்கு மனசில் சந்தேகம் இருக்கிறதும் அந்த கேள்விக்கு உரிய பதில் கிடைக்கிறதும் இது ரொம்ப பொருத்தம். இன்றைக்கி கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களுடைய பல கேள்விக்கு கூட இதில் பதில் இருக்குது. இப்படியா அப்படியான்னு சந்தேகமாக இருக்கிறவங்களுக்கும் இதில் பதில் இருக்குது. இந்த சமயத்தை விட அது மேலானது அப்படின்னு விட்டுட்டு ஓடுறவங்களுக்கும் இதுக்குள்ள பதில் இருக்குது. அவ்வளவு அற்புதமான கேள்வி பதில் மாடலில் ஒருத்தர் சந்தேகம் கேட்குற மாதிரியும் இன்னொருத்தர் பதில் சொல்கிற மாதிரியும் 2 பொன் குழந்தைங்க விளையாடுறாங்க. விளையாடிக்கிட்டே அது எங்கள் காலத்துல எல்லாம் ஏழாங்காய், சுங்கரக்காய், பல்லாங்குழி இப்படிப்பட்ட விளையாட்டுக்கள் இருக்கும். நிறைய விளையாட்டுக்கு அதுக்கு ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே தான் நாங்களும் விளையாடி இருக்கோம் சின்ன வயசில். அந்த மாதிரி திருச்சாழல் அப்படின்னு ஒரு ஏதோ காய வச்சு விளையாடுறதா பந்தை வச்சு விளையாடுறதோ தெரியாதா, ஆனால் காய வச்சு விளையாடுற மாதிரி தான் இருக்குது அந்த விளையாட்டோட மாதிரி. நாங்கள்லாம் சுங்கரக்காய் விளையாடின ஞாபகம். அந்த மாதிரி 2 பொன் குழந்தைங்க விளையாடுறாங்க. ஒரு பொன் குழந்தை பௌத்தர்கள் கேட்ட கேள்வியை கேட்குறான். இந்த இன்னொரு பொன் குழந்தை பதில் சொல்கிற மாதிரி இந்த பாடலினுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையான கேள்வி. அந்த பொன் குழந்தைங்க 2ம் விளையாடிட்டுருக்கு. ஒரு பொன் கேட்குறா, பூசுவதும் வெந்நீர், பூண்பதுவும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயான் மறை போலும் காணேடி அப்படின்னு சொல்கிறார். என்ன உங்கள் சிவபெருமான் பரம்பொருள்னு சொல்கிறீங்க, அப்படி எல்லாம் இல்லாதவர்ன்றீங்க, உருவம் இல்லாதவர்ன்றீங்க, என்னென்னவோ பெருமையாக சொல்கிறீங்க. கடைசியில் அவருக்கு ஒரு மனுஷ வடிவத்தை கொடுக்குறீங்க. அவருக்கு போய் நல்லா பட்டை அடித்து திருநீரை பூசுறீங்க. பாம்பை தூக்கி மேலெல்லாம் போட்டு பாம்பு அணிகளை நான் போட்டு வச்சுருக்கீங்க. அவர் இன்னும் மறை ஓதுறாரு அப்படின்னு சொல்லி அவரை ஒரு கல்லால் மரத்து கீழே உட்கார வச்சு வேதம் சொல்கிறாரு அப்படின்றீங்க. இதெல்லாம் என்னடி அட்டகாசம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்குறான். அதாவது கடவுளை கேலி பண்ணலை, ஆனால் அந்த கேள்விகளை சந்தேகங்களை அவள் கேட்குறான். கேட்குறது கேலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பூசுவதும் வெந்நீரும் பூண்பதுவும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயான் மறை போலும் காணேடி அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு இன்னொரு எதிரில் உட்காந்துருக்கிற பொன் குழந்தை சொல்கிறா, பேசுவதும் பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ அப்படின்னு சொல்கிறார். வெந்நீர் பூசுறது எதுக்காக தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற மாயையால் உருவாக்கப்பட்ட அத்தனை பொருள்கள்லையும் அசையா பொருளாகிய இறைவனும் கலந்திருக்கிறார். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கொளுத்திப்பார், எல்லா பொருளும் முடிஞ்ச வரைக்கும் அந்த பொருளுடைய பொய்ப்பொருள்லாம் தணலாக மாறி எரிஞ்சு காணாமல் போயிடும். ஆனால் அழியாத உண்மை பொருள் மெய்ப்பொருள் சாம்பலாக நிற்கும். அந்த சாம்பலை நீ எத்தனை தடவை சுட்டாலும் அது சாம்பலாகவே தன் தன்மையில் மாறாமல் இருக்கும். அந்த எஞ்சி நிற்கிதில்ல, அதுதான் மெய்ப்பொருள். எதெல்லாம் எரிஞ்சு காணாமல் போச்சோ அதுதான் பொய்ப்பொருள். இந்த உண்மையை உணர்த்துறதுக்காகத்தான் சிவனுக்கு விபூதி பூசி வச்சுருக்கோம். அந்த ஞாபகார்த்தமாக தான் நாங்களும் அடியார்களும் திருநீரை பூசிக்கிறோம், வெந்நீர் பூசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறேன்.
பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவும். அப்போ அதுக்கு என்ன சொல்கிறா, ஏன் அந்த பாம்பை தூக்கி நகையாக போட்டுக்கணும், கழுத்தில் கையில் காதுலன்னு இப்படி போட்டு வச்சுருக்காரு, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறா, அந்த எதிரில் இருக்கிற குழந்தை சொல்கிறா, அப்பா உலகம்னு இருந்தால் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், இரவும் இருக்கும் பகலும் இருக்கும், சரியும் இருக்கும் தப்பும் இருக்கும், எதை எடுத்துக்கணும் அப்படின்றத நச்சை நீக்கிட்டு அமுதத்தை எடுத்துக்கணும். கடலில் திருப்பார் கடலில் கடையிறப்போ முதல்ல நஞ்சு வந்தது, நஞ்சை ஒதுக்கிட்டு அதை இறைவன் ஏற்றுக்கிட்டார், அதனால் உலகம் தப்பிச்சுது. அதையும் ஒரு பாடலில் சொல்லுவார் பின்னாடி. அந்த மாதிரி எல்லாம் கலந்து தான் இருக்கும், ரெண்டும் கலந்து தான் இருக்கும். அதில் தீமையை ஒதுக்கிட்டு நல்லதை எடுத்துக்கணும் அப்படின்றத, அந்த தீமையை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட வந்தவங்களோட தீமையை நான் பார்த்துக்கிறேன், நான் அழிச்சிக்கிறேன், நான் அடக்கிக்கிறேன் அப்படின்னு இறைவன் என்ன சொல்கிறாரு, தீமையிலேருந்து விலகிட்டவங்கள அவர் ஆட்கொள்வார். அது மாதிரி பாம்பை அணிகலனா அணிஞ்சு காமிச்சதுக்கு அப்படியெல்லாம் உள்ள அர்த்தம் இருக்குது, அவர் ஒன்றும் சும்மா அணிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்கிறார். பேசுவதும் திருவாயான் மறை போலும் காணேடி அப்படின்னா, ஆமாம் அவர் மறை சொல்கிறாருன்னு சொல்கிறோம் தானே, ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அதுக்கு எது காரணம்? அறிவு தானே காரணம். அறிவு இல்லாதவங்க எதையாவது தெரிஞ்சுக்குவாங்களா? அந்த அறிவு எல்லாருக்கும் வேணும் தானே. அந்த அறிவை அவங்கவுங்களுக்கு ஏற்றவாறு அங்கே இருந்துக்கிட்டே அவங்கவுங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே அவங்கவுங்களுக்கு அறிவாக இருந்து உணர்த்துறார். தேவையான அளவுக்கு தேவையானவங்களுக்கு தேவையான அளவுக்கு அறிவை கொடுக்குறார். அந்த அறிவை யார் கொடுக்கறது? அவர் தான் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி, அவர் ஒன்றும் சும்மா இந்த வேஷம் போடலை, எல்லாமே காரணத்தோட செய்யப்பட்ட ஒரு வடிவ கற்பனை அப்படின்னு சொல்லி, அதையும் அந்த கற்பனை வடிவத்தை காமிச்சதும் முதல்ல சிவபெருமான் தான். காட்சி கொடுக்குறப்போ அந்த திருக்காட்சி கொடுத்ததுனால அது பின்னாடி வர்றவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஏதோ ஒரு தனி மனுஷனுடைய கற்பனையில் வந்த சிவ வடிவம் கிடையாது. உமையம்மை முருகன் விநாயகன் பரம்பொருள் எல்லாமே இறைவன் காட்டி கொடுத்த வடிவங்கள் தான். அதை இந்த பொண்ணு சொல்கிறா, எதுவுமே வீணில்லை, எல்லாத்துக்கும் ஒரு தத்துவார்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கும் இந்த பாடல்கள் இன்னும் நீளமாக போகுது. அத்தனை பாடல்களுக்கும் பொருள் நினச்சி பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாகவே இருக்குது. நிறைய திருவிளையாடல்களை, நிறைய சிவனுடைய கீர்த்திகளை அப்படியே இந்த பாடலுக்குள்ளே அடக்கிட்ட மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கெல்லாம் கேட்கணும் அப்படின்றது, நீங்கள் இந்த நேரத்தை செலவு பண்ணி இதை கேட்குறீங்க, ரசிக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். ஒரு படம் பார்த்தா ஷேர் பண்ணிக்க மாட்டிங்களா? ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஷேர் பண்ணிக்க மாட்டிங்களா? ஏதோ ஒரு ஜோக் பார்க்குறீங்க, இன்னொருத்தரோட ஷேர் பண்ணிக்க மாட்டிங்களா? அது போல் இந்த நல்ல விஷயங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களையும் கேட்க வையுங்க. உங்களோட கனிவான கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆவலோடு உங்களோட கருத்தை எதிர்பார்க்குறேன். வாழ்க வளமுடன், வாழிய நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த மாணிக்கவாசக பெருமானுடைய திருப்பாடலை அடுத்த பதிவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.